ஐ ஹவ் பின் அண்ட் வில் பி ஒன் woman மேன். நான் என்ன சொல்றேன்னு புரியுதுல? எதுக்கு நீ இப்படி அமைதியா இருக்க? நீங்க கியாராவை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவீங்க. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா பிரக்யா? நீங்க என்ன பழி வாங்குவீங்க. நீ என்ன பைத்தியமா? உன்கிட்ட இருந்து நான் அவளை பிரிக்கிறதுனால பழி வாங்கிடுவேன். ஆனா கேரா எனக்கு கிடைக்க மாட்டாளே. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. கேராவை நான் அவ அம்மா கிட்ட இருந்து அவளை பிரிக்கிறேன்னு தெரிஞ்சா அவ என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட மாட்டா? எனக்கு நீங்க 2 பேரும் வேணும். நம்ம 3 பேரும் சேர்ந்து ஃபேமிலியா இருப்போம். எனக்கு ரொம்ப முக்கியமா நீதான் வேணும் பிரக்யா. நீதான மெயின். கேரா ஆட் ஆன அவ்வளவுதான். நீ கூட இருந்தானா கேரா மாதிரி 10 குழந்தைங்களை பெத்துக்கலாம். ஏன் பிரக்யா நான் சொல்றதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? வேணும்னா நான் உனக்கு இங்கேயே எழுதி கொடுக்கணுமா சொல்லு. பேப்பர் எங்க? இல்ல, ஆனா ஒரு கண்டிஷன்ல உங்க கூட வருவேன். நீங்க மறுபடியும் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு நான் ஒரு புதுசா வாழ்க்கைய ஆரம்பிக்கணும். பழைய நினைவுகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு புது நினைவுகளை உருவாக்கணும். நீங்க என்ன மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும். ப்ளீஸ். அடடா, என்ன இது? இவ்வளோ அழகான லவ் ப்ரப்போசலை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. நான் உங்களை பார்க்கும்போது எனக்கே 30 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. எனக்கும் வீட்டுக்கு போய் என் புருஷன் கிட்ட மறுபடியும் ப்ரப்போஸ் பண்ணணும் போல இருக்கு. மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்க தோணுது. ப்ளீஸ் ப்ளீஸ் நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். ப்ளீஸ். கல்யாணம் அப்புறம் பண்ணிக்கலாம். முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். இல்ல, இன்னைக்கு என்ன வேணா நடக்கலாம். நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் உங்களை இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கணும். ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இங்க எப்படி கல்யாணம் நடக்கும்? அக்னிக்கு பதிலா என்ன சாட்சியா வச்சு கல்யாணம் பண்ணிக்கோங்க. 3 தடவை சுத்தி வரும்போது வாக்கு கொடுங்க. அவ்வளவுதான், கல்யாணம் முடிஞ்சது. சொன்னா உங்களுக்கு புரியாதா? இதை தாண்டி உள்ள வரக்கூடாது சார். எனக்கு எல்லாம் தெரியும். பேரிகேட் எடுங்க. நான் என் வைஃபை பார்க்கணும். உள்ள இருக்கா? இல்ல போக விடுங்க சார். வர அனுமதி இல்ல. நீங்களே இப்ப பார்க்கலாம். மிஸ்டர் கிங் சிங் இங்க வந்திருக்காரு. அவரோட ஃபேமிலியும் உள்ள தீவிரவாதிங்க கிட்ட மாட்டிருக்கிறதா போலீஸ் கிட்ட சொல்லிருக்காரு. சார், உங்க ஃபேமிலி உள்ள மாட்டிட்டு இருக்காங்க. அவங்களை காப்பாத்த நீங்க உள்ள போகணுமா சார்? அப்படின்னா போலீஸ் அவங்க வேலையை செய்யலன்னு நினைக்கிறீங்களா? சார், இப்போ இந்த क्वेश्चन கேட்காதீங்க சார். சார், எங்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க சார். சொல்லிக்கிட்டே இருக்கு. என்ன பண்றீங்க நீங்க? என் வைஃப் உள்ள இருக்கா? ப்ளீஸ் என்ன உள்ள போக விடுங்க சார். கிங் சித்தி, சித்தி நீங்க எதுக்கு அழறீங்க? இங்க பாருங்க, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. பிரக்யாவை நான் கூட்டிட்டு வரேன். ஐ ப்ராமிஸ். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ என் கூட வாப்பா. நான் ஏன் அழறேன்னு அப்பதான் தெரியும். வா. ஆனா உள்ள வா என் கூட. சித்தி, நான் உங்களோட பாட்டி மாதிரி. கல்யாணத்துல பெரியவங்க ஆசீர்வாதம் தேவை இல்லையா? நான் உங்களுக்கு மனசார ஆசீர்வாதம் பண்றேன். உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் 10 குழந்தைங்க பிறக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சரி, ஆரம்பிக்கலாமா? நான் இன்டர்நெட்டை ஆன் பண்ணி கல்யாண மந்திரத்தை மொபைல்ல ப்ளே பண்றேன். ஆன்லைன்ல எல்லாமே கிடைக்கும். ஆனா சவுண்ட் மத்தவங்களுக்கு கேக்குமே. நான் வால்யூம் அதிகமா வைக்க மாட்டேன். சரி சரி, 2 பேரும் சீக்கிரம் கைய பிடிங்க. பிடிங்கன்னு சொல்றேன்ல. ஏய், நில்லுங்க. இங்க இருந்து சீக்கிரம் போலாம் வாங்க.
கடவுளே, நீங்க தான் இந்த குழந்தைங்களை காப்பாத்தணும். நீ இங்க தான் மறைஞ்சிட்டு இருக்கியா? வா. விட்டுரு. அட வான்னு என்ன விட்டுரு. சொல்றேன். வா. சித்தி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் எப்ப பார்த்தாலும் பிரக்யாவுக்கு எதிராவே பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு புரியல. இத பத்தி நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது? என் வாழ்க்கையோட ஏன் விளையாடுறீங்க? உங்க மருமக வந்துருவா, நீங்க அவ கூட விளையாடுங்க. கிங், நான் விளையாடல. நீ தான் உன்னோட வாழ்க்கையோட வீணா விளையாடிட்டு இருக்க. இன்னைக்கு மைத்திலி எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டா. அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னாடியே நல்லா தெரியுமா. அவங்க கணவன் மனைவியா வாழ்ந்திருக்காங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறாங்க. கிங், ஏதாவது சொல்லு. நான் எதுவும் கேட்க மாட்டேன். இன்னொரு தடவை நீங்க இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னீங்கன்னா சத்தியமா நீங்க என் சித்திங்கிற விஷயத்தை நான் மறந்துடுவேன். That's it. நான் உன்னோட சித்தி. அந்த கடமையை தான் நான் நிறைவேத்துறேன். நான் ஒன்னும் உன்னோட விரோதி கிடையாது. உன்னோட வாழ்க்கை என் கண்ணு முன்னாடி அழியறதை என்னால பார்க்க முடியாதுப்பா. இங்க பாரு கிங், உன்கிட்ட உண்மையை சொல்றது உன் சித்தியோட கடமை. அதுக்கப்புறம் அதை ஏத்துக்கிறது ஏத்துக்காதது உன் கையில தான் இருக்கு. நீ எந்த அளவுக்கு பிரக்யாவை நம்பிக்கிட்டு இருக்கியோ அதுல 1% என்னை நீ நம்பி இருந்தா உன்னோட வாழ்க்கை இப்படி அழிஞ்சு போயிருக்காதுப்பா. சித்தி, என்னோட வாழ்க்கைய மத்தவங்க யாரும் இல்ல, நீங்க தான் அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. திரும்ப திரும்ப பிரக்யாவுக்கு எதிராக பேசி என் வாழ்க்கையை நீங்க தான் அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மத்தவங்க சொல்றது கரெக்ட் தான். நம்மள சந்தோஷப்படுத்துற விஷயத்தை தான் அடுத்தவங்க கிட்ட கேட்க நினைப்போம். நமக்கு பிடிச்சது கேட்கறதுக்கும் உண்மையை கேட்கறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பிரக்யா உங்ககிட்ட திரும்ப வரணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க கிங். ஆனா அது நிச்சயமா நடக்காது. நீங்க உண்மையை ஒத்துக்கணும். பிரக்யா உங்க கூட இல்ல, என் அண்ணன் அபிஷேக் கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறா. உங்களை பொறுத்த வரைக்கும் பிரக்யா உங்களை காதலிச்சா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஆனா உண்மை பிரக்யா உங்களை இல்ல, ஏன் அண்ணன் அபிஷேக்கை தான் சின்சியரா லவ் பண்றா. பல வருஷமா காதலிக்கிறா. கியாரா தான் அந்த காதலுக்கு சாட்சி. அவங்க அன்புக்கான அடையாளம். கியாரா பிரக்யா 2 பேருமே உங்க லைஃப் விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என் அண்ணனோட லைஃப்குள்ள வந்துருவாங்க. ஐம் சாரி, நான் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக இதெல்லாம் சொல்லல. இந்த கஷ்டத்தை நீங்க ஏத்துக்கணும். நீங்க உங்க சித்தி சொல்றது முன்னாடியே கேட்டிருந்திருக்கணும் கிங். அப்படி கேட்டிருந்தா இப்படி கஷ்டப்பட்டிருக்க மாட்டீங்க. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா பிரக்யா அண்ட் அபிஷேக். ஆமா, நான் அவரோட தங்கச்சி. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்ததை என் கண்ணால பார்த்திருக்கேன். அபி என்ன விட்டுட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதையெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. சாரி சித்தி, நீங்க அழுதீங்கன்னா நானும் அழுதுருவேன். ஐம் so sorry சித்தி. உங்களுக்கு பிரக்யாவை பிடிக்கலன்னு நீங்க இந்த மாதிரிலாம் சொல்றீங்களோன்னு நான் நினைச்சேன். அதான் அவளை பத்தி தப்பு தப்பா பேசுறீங்களோன்னு நினைச்சேன். ஐம் so sorry சித்தி. நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். பட் ஐம் ஹாப்பி ஃபார் her. இங்க பாருங்க, இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியாது. பிரக்யா அவ லைஃப்ல நிறைய கஷ்டப்பட்டிருக்கா. அதனாலதான் நீங்க பிரக்யா சம்பந்தமா எது பேசினாலும் எனக்கு ரொம்ப கோவம் வரும். அதான் உங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுவேன். ஆனா இந்த விஷயத்தை இப்ப நீங்க 2 பேரும் சொன்னதுக்கு அப்புறம் பிரக்யா இவ்வளவு நாளா இதை பத்தி என்கிட்ட ஏன் சொல்லன்னு தோணுது. நான் அவகிட்ட எப்பவுமே கண்டிஷன் சொன்னதில்ல. நான் அவகிட்ட என் லைஃப ஒரு திறந்த புத்தகமா தான் வச்சிருந்தேன். அவையே என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சா. பட் ஓகே சிச்சி, இட்ஸ் குட். அவளோட மும்பை பர்சன் அவளுக்கு கிடைச்சிட்டாரு. மும்பை பர்சனா? இதை பத்தி நம்ம எதுக்காக யோசிக்கணும்? நல்ல விஷயம் என்னன்னா அவளுக்கு தன்னோட முதல் காதல் ஹஸ்பண்ட் கிடைச்சிட்டான். இப்ப எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. நீங்க எதுக்காகவும் டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறேன். சரிப்பா. தேங்க்யூ. சார், நாம அந்த தீவிரவாதிங்க கிட்ட பேசியே ஆகணும். அவங்களுக்கு ஃபோன் பண்ணு. வயசான காலத்துல எதுக்கு உனக்கு இந்த வேலை? இந்த வயசுல இப்படி எல்லாம் ஓடுறது ரொம்ப ஆபத்து. நீ தப்பிக்க முயற்சி பண்ணதுனால தான் இங்க இருக்க. சார், லைன் போகுது. இந்தாங்க. கால் பண்ண ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க இன்ஸ்பெக்டர். சரி, எப்படியோ இப்போது கால் பண்ணுங்களே. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணோம்னா 1க்கு 10 தடவை யோசிக்கணும். இங்க பாரு, நான் உன்னை பிடிக்க உள்ள வரப்போறேன். அதை சொல்றதுக்கு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நீயா சரண்டர் ஆயிட்டா ஓகே, இல்ல நான் ஷூட் பண்ண வேண்டி வரும். உன்னையும் ஆளுங்களையும் என்கவுண்டர் பண்ணிடுவேன். உங்க சாவு கொடூரமா இருக்கும். எனக்கு மெடல் கிடைக்கும். நீ ஏற்கனவே இதெல்லாம் பிளான் பண்ணிட்டேன்னா பண்ண வேண்டியது தானே. எதுக்கு இப்படி கால் பண்ற? என்னையே என்கவுண்டர் பண்ணிடுவேன்னு மிரட்டுறியா? அதுவும் தில்லா போன்ல வேற சொல்றல.
சரி, உன் பேர் என்னன்னு சொல்லு. நீ ஓகே சொன்னா உள்ள வந்து இன்ட்ரோடக்ஷனே கொடுக்கற. என் பேரு PR யாதவ். இன்ஸ்பெக்டர் PR யாதவ். உன்னை எனக்கு தெரியாதா? ஹரியானால தானே உன் வீடு இருக்கு. வீட்டுல வயசான அம்மா, உன்னோட மனைவி, அப்புறம் ஒரு சின்ன குழந்தை இருக்குல்ல. என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? நான் பேசுனது சரியா கேட்கலையா? இல்ல பயந்துட்டியா? பயந்தா இந்த வேலையை எப்படி செய்ய முடியும்? என் ஃபேமிலியை பத்தி சொன்னல, முடிஞ்சா உன் ஆளுங்களை என் வீட்டுக்கு அனுப்பி பாரு. அப்ப தெரியும் என் ஃபேமிலியோட தைரியம் என்னங்கிறது. அங்க இருந்து ஒருத்தன் உயிரோட வந்தா கூட இன்னைக்கே இந்த போலீஸ் யூனிஃபார்மா கழட்டி போட்டுறேன்டா. உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன். சரண்டர் இல்ல என்கவுண்டர். இங்க நிறைய பேரோட உயிர் போயிடும், புரியுதா? உன்ன மாதிரி தீவிரவாதிங்க அடுத்தவங்களை சாகடிக்கிறத பத்தி யோசிப்பீங்க, ஆனா நாங்க அவங்கள காப்பாத்துறத பத்தி யோசிப்போம். சார், நாம இப்ப அட்டாக் பண்ணி ஆகணும். கரெக்ட். நீ இங்கே இரு, நான் பின்பக்கமா போய் பார்க்கறேன். ஓகே சார். கான்ஸ்டபிள்ஸ் என் கூட வாங்க. எஸ் சார். சரியாங்க. சார், திரும்ப இங்க வந்துட்டீங்க. சார், ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? என் வைஃப் உள்ள இருக்கா, என்ன தயவு செஞ்சு போக விடுங்க. சார், சொல்றத புரிஞ்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்புங்க. ஏற்கனவே அபிஷேக் சாரும் உள்ள இருக்காங்க. போய் அவரை காப்பாத்துறதா இல்ல உங்களை தடுக்கிறதா? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. அந்த அபிஷேக் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நான் அவளை காப்பாத்தியே ஆகணும். வைத்தியமா, போலீஸ் மேல கை வைக்கிறீங்க. சாரி 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 சார், ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கங்க. தெரியாம பண்ணிட்டு எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. என் வைஃப் உள்ள இருக்கா, நான் அவளை காப்பாத்தி ஆகணும். அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன உள்ள போக விடுங்களா? கண்டிப்பா உங்களால உள்ள போக முடியாது. இங்க பாருங்க, என்னால எந்த பிரச்சனையும் வராது, நான் சொல்றேன்ல. இங்க பாருங்க, நான் உள்ள போனா என்னால முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களை காப்பாத்துவேன், மத்தவங்களுக்கு நான் உதவி செய்வேன். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஒருவேளை அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் அது உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும். போங்க. போன் சைலண்ட்ல போடலாம்ல. ஃபோன் வருது, எடுத்துறேன் இரு. ஹலோ ஹலோ அபி, நீ பிரக்யா கூட மால்ல தானப்பா இருக்க? அட இல்ல, நாங்க மால்ல இல்லையே. உங்ககிட்ட யார் சொன்னது? நீ போய் சொல்லாத, நாங்க ஏற்கனவே டென்ஷனா இருக்கோம். கேராவும் சன்னியும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. பிரக்யா டை வாங்க போனா அவ பின்னாடி நீயும் போயிட்டதா சொன்னாங்க. அபி, எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும்டா. ஆமா மாமா, நீங்க சேஃபா இருக்கீங்களா இல்லையான்னு முதல்ல சொல்லுங்க ப்ளீஸ். ஆமா, நாங்க மால்ல தான் இருக்கோம். நாங்க சேஃபா தான் இருக்கோம். நீங்க கவலைப்படாதீங்க. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். என் குழந்தைங்க பத்திரமா இருக்காங்க. ஏய், நான் உன்னை செட் பண்ணிட்டேன்னு சொல்லவா? ஐ மீன், நமக்கு பேட்ச் அப் ஆயிடுச்சுன்னு சொல்லவா? சரி, சொல்லுங்க. ஹலோ கிரானி, நான் பிரக்யா கிட்ட பேசிட்டேன். நாங்க வீட்டுக்கு ஒன்னா தான் வரோம், ஒன்னா சேர்ந்து. அப்படியா? அவ என்னப்பா சொன்னா? அவங்க ரெண்டு பேரும் ஆபத்துல இருக்காங்க, நீங்க என்ன சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? பாட்டி, நானும் இவரும் சீக்கிரமாவே முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடியே அங்க வந்துருவோம். கவலைப்படாதீங்க, நாங்க கல்யாணம் பண்ணிப்போம். இது ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப நல்ல விஷயம். அவங்க வீட்டுக்கு சீக்கிரமா வந்துருவாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாத்தையும் பேசிக்கலாம். சரி சரி அபி, சீக்கிரம் வெளியில வா, நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்டா. ஆமா அபி, சீக்கிரமா வந்துரு. உன்னோட வாழ்க்கை என் கண்ணு முன்னாடி அழியறதே என்னால பார்க்க முடியாதுப்பா. அவங்க காதலிக்கிறாங்க. அபிக்கும் பிரக்யாவுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. நான் உன்னோட தங்கச்சி. அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த கல்யாணத்தை என் கண்ணால பார்த்தவனா. அதான் பேட்ச் அப் ஆயிடுச்சுல. நீங்க இங்க தான் இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். நீ போன்ல பேசும்போது நான் கேட்டுட்டேன். உங்க வேலையை பார்க்க வேண்டியதானே, எதுக்கு மத்தவங்க பேசுறதெல்லாம் கேக்குறீங்க? சரி, எங்களை கூட்டிட்டு போங்க. லெட்ஸ் கோ. அண்ணா, இவங்கள பிடிச்சிட்டோம். நீ என்ன ரொம்பவே தொல்லை பண்ணிட்ட. ப்ளீஸ், அவர் எதுவும் செஞ்சிடாதீங்க. ஏன் கொல்லக்கூடாது? அவர் என்னோட ஹஸ்பண்ட். இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. எல்லாரையும் விட்டுணுமா? உனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தா நீயும் அப்படித்தானே பண்ணுவ. தயவு செஞ்சு இவங்களை விட்டுடு. அவங்க திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க.
நீ கொல்லணும்னு நினைச்சா என்ன கொன்னுடு, ஆனா இவங்கள போக விடு. என்ன கிழவி, உனக்கு இப்ப என்ன வயசாகுது? உன்னை கொஞ்சம் அதட்டி மிரட்டினாலே போட்டுன்னு போயிடுவேன். இப்ப நான் யாரையாவது சாவடிச்சுதானே ஆகணும், இல்லன்னா என்னை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்களே. மனிதாபிமானத்திலயும் ஒரு உறவு இருக்கு. இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது இவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. இவங்களோட சந்தோஷம் இவங்க ஒன்னா இருக்கும் போது மட்டும்தான் கிடைக்கும். இவங்க 2 பேரும் ஒன்னு சேரணும். இவங்கள சேர்க்கறதுக்கு என் உயிரையே கொடுக்க வேண்டிய நிலைமை வந்தா கூட நான் கொடுப்பேன். ஏய், என்ன நடக்குதுங்க? என்ன ஃபேமிலி விளையாடுறீங்களா? ஒருத்தருக்காக இன்னொருத்தர் சாக தயாரா இருக்கீங்க. என்ன ஒரே ஃபேமிலியா நீங்க? பிரக்யா, நீ எப்பவுமே அபி கூடவே இருக்கணும், சரியா? மனைவியா இருக்கணும். எப்பவும் அவரை விடக்கூடாது, சரியா? அவரை நல்லா பாத்துக்கணும், பாசத்தோட இருக்கணும். அவரும் உன் மேல பாசத்தோட இருப்பாருன்னு புரிஞ்சுக்கோ. அப்புறம் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா நீங்க வாழணும், எப்பவும் நிம்மதியா இருக்கணும். டேய் தம்பி, ஜெயில எதுவும் படம் பார்க்க முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தல்ல, இந்த பாத்தியா ஃபேமிலி டிராமா, அதுவும் டிக்கெட் இல்லாம பாக்குறோம். இவங்க லவ் ஸ்டோரியை எழுதி வச்சுக்க, இதை வச்சு படம் எடுத்தனா நல்லா ஓடுண்டா. என்னங்க ரொம்ப புத்திசாலியா நீ? அவன் மேல சின்ன கீறல் விழுந்தாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. நீ ஒரு அடி எடுத்து வச்சேனா இவ தலை இவ உடம்புல இருக்காது. ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க முன்னாடி வராதீங்க. உங்களால இவங்களை எதுவும் பண்ண முடியாது. இவங்களோட காதல் உண்மையானது, அதுதான் அவங்களோட சக்தி. ஐ லவ் யூ. அதை நீ இப்பதான் சொல்லணுமா என்ன? ஒருவேளை நான் செத்து போயிட்டேனா, மனசுல இருக்கிறத சொல்லிட்டேன்னா சாகும்போது கஷ்டம் குறையும்ல. ஏய், பி பாசிட்டிவ்யா. என்ன நீங்க சந்தோஷமா இருக்கணும், எப்பவும் இதே மாதிரி எந்த கஷ்டம் வந்தாலும் ஒன்னா இருக்கணும். கடவுள் உங்களுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கணும். வீட்டுக்கு போலாமா? எல்லாரும் வந்துட்டாங்க. அபியும் பிரக்யாவையும் காணுமே. அக்கா கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவங்க 2 பேரும் இப்போ வந்துருவாங்க. அதோ அங்க இருக்கா.